இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராமம் சிறிய குடும்பத்தின் சார்பாக இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. எனக்காக எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் கருத்தாய் ஜெபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்னும் அதிகமாக உங்களுடைய ஜெபம் தேவை. குறிப்பாக எங்களுடைய இந்த மீடியா மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் நிறைய ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த மீடியா மினிஸ்ட்ரினா என்ன? ஒருவேளை கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க இயேசுவை அறியணும், இன்னும் இயேசுவிடத்தில் கிட்டி சேரணும். அவர்களிலிருந்து ஊழியக்காரர்கள் எழும்பணும். முழு நேர ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல, பகுதி நேர ஊழியக்காரர்கள் நிறைய எழும்பணும். ஒரு அம்மா பட்டுக்கோட்டை அருகாமையில் இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க, சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீங்கள் ஓதணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். நான் ஓதுனா சாக கடந்து இருக்கிற அம்மா உயிரோடு எழும்பினாங்க அப்படிங்கிற சாட்சியை நீங்கள் சொன்னதை கேட்டீங்க. நீங்கள் சொன்ன சாட்சியில் நான் ஒரு கிராமத்துக்கு முத இயேசு பற்றி அறிவிக்க போனேன். ஒருத்தவங்க கிறிஸ்தவங்க ஓதுனா நல்லது நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த அம்மா கொஞ்சம் ஓதி விடுன்னு சொன்னாங்க. எனக்கு ஓத தெரியாது, நீங்கள் நம்புங்க நல்லது செய்வோன்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டதா நீங்கள் சாட்சி சொன்னீங்க. ஒரு ஆள் சட்டையை பிடிச்சி அடிக்க வந்துட்டார். அல்லேலூயா. ஒழுங்காக ஓதுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்டில் இருக்கிறாம தெருவில் வச்சுட்டாங்க, தெருக்காரங்கள்லாம் கூட்டிட்டாங்க. ஒழுங்காக ஓதுறியா இல்லையான்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க. வேறு வழி இல்லாமல் சும்மா சொன்னேன், ஏசப்பா உங்களுக்கு ஏதோ பிரச்சனை படுத்து கிடக்காங்க, என்னமா செஞ்சு சரிப்படுத்திடுங்கன்னு சொன்னேன். சாக கிடக்கிற அந்த அம்மா உயிரோடு கூட எழும்பினார்கள். அல்லேலூயா. இப்படி நீங்கள் சாட்சியை சொன்னீங்களே, நான் ஒரு கிராமத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்ச உறவுக்கார வீட்டில் ஒரு இறந்த வீடு தான் பார்க்க போயிருந்தேன். அங்கே உட்காந்து பேசியிருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு அசுத்த ஆவி பிடிச்சி அவங்க ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. உங்கள் டிவியில் நீங்கள் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கணேசன் ஓதுறாப்புல நானும் இயேசுவின் நாமத்தினால ஓதுறேன் போ அப்படியே சொன்னேன். அந்த பிசாசு போயிருச்சு அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, இந்த டிவி நிகழ்ச்சிகள் எத்தனை பேர்களை தட்டி எழுப்புகிறது ஐயா. சாதாரண கிராமத்தில் இருக்கிற ஜனங்களை ஜெபிக்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது ஐயா. இப்படிப்பட்ட ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் அண்ணாள். இப்படி ஊழியத்திற்கென்று நீங்கள் தாங்கலாம். ஒவ்வொரு செய்தியிலையும் ஒரு அரை மணி நேர செய்திக்கு உங்களால் என்ற காணிக்கையை கொடுத்து உங்கள் குடும்பத்தின் சார்பாக, ஒருவேளை பிறந்த நாள், திருமண நாள், நினைவு கூறுகிற நாளின் சார்பாக இப்படிப்பட்ட டிவி நிகழ்ச்சியை நீங்கள் தாங்கலாம். அல்லேலூயா. 1000 ரூபாயோ இல்லை 2000 ரூபாயோ இல்லை உங்களால் என்ற ஒரு அரை மணி நேர நிகழ்ச்சிக்கு ஒரு 5000 ரூபாய் நீங்கள் கொடுத்து தாங்கலாம். இதெல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னா இல்லைங்க, நாங்கள் ஒரு எளிமையான கிராம ஊழியக்காரர்கள். உங்களுடைய ஜெபமும் பங்களிப்பும் தான் தேசத்தில் பெரிய காரியங்களை நம் கண்கள் முன்பாக பார்ப்பதற்கு செய்வதற்கு உதவி செய்யும். ஜெபிங்கள், செயல்படுங்கள் ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மார்க் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த 10ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த புஸ்தகம். இதில் ஹீரோ யார்? எனக்கு பிடிச்ச எது யாருன்னா பர்த்திமேயன்கிற ஒரு தெருவில் இருக்கிற குருடன். அல்லேலூயா. பாருங்கள், 1ஆம் அதிகாரத்துலேருந்து வாசித்து பார்த்தா நிறைய சம்பவங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதுக்கு கடைசியில் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் பார்வையடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஒரு தெருவில் இருக்கிற குருடன் அற்புதத்தை அறிந்து இயேசுவை பின்தொடர்கிற சீசனாக, ஊழியக்காரனாக மாறினான். தெருவில் இருக்கிறவன் மிஷனரி ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம், கட்டடத்துக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி மிஷனரிகளை வந்திருக்காங்களான்னு சொல்லவே முடியல. அன்பு சகோதரனே, வாட் அபவுட் யூ? நீங்கள் எவ்வளோ வருஷம் சர்ச்சுக்கு போகிறீங்க? நீங்கள் முதல்ல பார்வையை அடைஞ்சிட்டீங்களா இல்லை குருடராகவே இருக்கீங்களா? இயேசுவை பார்த்தா ஒருத்தன் அவன் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாதுங்க. சமாரிய ஸ்திரீ கிணற்றண்டையில் இயேசு தீர்க்கதரிசி என்பதை அறிந்து கொள்ளுகிறாள். எப்படிங்க சும்மா இருக்க முடியும்? அவள் குடத்தை வச்சுட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு
ஊழியமே நடக்கலைன்னா அப்போ கிறிஸ்தவங்களே இல்லைன்னு அர்த்தம். பேர் கிறிஸ்தவங்க கிடையாது. பேர் வச்சவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? என் பேர் என்ன கணேசன்னா? நான் ஆண்டவருடைய சீசனாக வருகிறேன். ஏனால் இயேசுவை நான் முகமுகமாக தரிசித்திருக்கிறேன். அவருடைய அழகு சத்தத்தை, இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற சத்தத்தை இந்த காதுகளால் கேட்டிருக்கிறேன். நான் சுகம் பெற்று ஆண்டவர் ருசி பார்த்து ஆண்டவரை பின்தொடர்கிறேன். பர்த்திமேயு பார்வையடைந்து இயேசுவை பின்தொடர்கிறான். அல்லேலூயா. பாருங்க, இந்த பர்த்திமேயு கடைசியில் தான் வர்றார். அதுக்கு முன்னாடி 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஐயோ, தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற கேள்விகளை இந்த முதல் வசனத்திலிருந்து வருது. ஒருத்தன் வர்றாங்க, 2ஆம் வசனத்தில் பாருங்களேன், பரிசேயர் வர்றாங்க, அவரை சோதிக்க வேண்டும் என்று. நிறைய பேர் சர்ச்சில் பார்த்துருக்கீங்களா? சோதனைக்காகவே சிலர் வருவாங்க, வெதண்டாவதம் பிடிச்சவங்க வருவாங்க. காலையில் பரிசேயர்கள், நாம் பிரசங்கம் பண்ணுகிற எல்லா இடத்துலையும் சில பரிசேயர்கள் கட்டாயம் இருப்பாங்க. பாருங்கள், முதல் வசனத்தில் அவர் மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பாரத்தோடு கூட. ஒரு கூட்ட ஜனங்கள் என்னுடைய அன்பை அறியணும்னு 1ஆம் வசனத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுறாராம். 2ஆம் வசனத்தில் விதண்டாவதம் பண்ணுறவங்க, கேள்வி கேட்க வர்றவங்க வந்துட்டாங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, தான் மனைவியை தள்ளி விடுகிற நியாயமா? கேள்வி வந்துருச்சு. சரி, அடுத்து அந்த சம்பவம் முடிஞ்சோடனே அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் வர்றாங்க, வராதேன்னு அதட்டிக்கிட்டு இருக்கிறான் சீசர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் ஆண்டவரண்டையில் வருவதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் இயேசுவிடத்தில் யாரும் எங்களை தவிர யாரும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதட்டுகிற கிறிஸ்தவர்கள் கூட்டம், சீசர்கள் கூட்டம் இருக்கிறதையா. அல்லேலூயா. நான் ஒரு கிராம ஊழியத்துக்கு பிரசங்கம் பண்ணுறக்காக ஒரு சபைக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. நான் போனேன், சர்ச்சு இருக்குதுங்க, அவங்க சொன்ன இடத்துல சர்ச்சு இருக்குது, ஆனால் மூடி கிடக்குது. எங்கடா சர்ச்சு மூடிக்கிட்டு இருக்கு, நம்மளே லேட்டாக வந்திருக்குறோம், ஐயோ சர்ச்சுனா முடிஞ்சு போயிட்டாங்க போல, நான் பிரசங்கம் பண்ணுறது வாக்கு கொடுத்துட்டோமேன்னு தேடி தேடி பார்த்தோன்னா சத்தம் உள்ளேருந்து வருது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையேன்னு பக்கத்தில் உள்ளவர் பார்த்தாரு, தம்பி நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? ஆமாம். பூட்டி கிடக்குங்க. இல்லைங்க, சர்ச்சுக்கு வேறு ஜாதிக்காரங்களும் வேறு யாரும் சர்ச்சுக்கு வரக்கூடாது, இந்த சர்ச்சு எங்களுக்குரிய சர்ச்சு, எங்கள் ஜாதிக்குரிய சர்ச்சு அப்படின்னு சொல்லி வேறு யாரும் வரக்கூடாதுன்னு பூட்டிக்கிட்டு தான் அவங்க ஆராதிப்பாங்கிறாங்க. அதனால் நியாயமாங்க, தலை விதிங்க. தட்டினா வாங்க வாங்க உள்ளே வந்துடுங்க, வேறு யாராவது வந்துட போகிறாங்க. ஐயோ, சபை என்பது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஜெப வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலரில் பேதுருவிட்ட ஆண்டவர் தரிசனமாகிறார். என்ன? ஏன்னா அவனே ஜாதி வெறி பிடிச்சவனாக இருக்கிறான். யூதர்கள் அங்கங்கே புறஜாதிகளுக்கு முன்னாடி போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இருக்குது. அந்த பிரிவினையை போக்குவதற்கு ஆண்டவர் பெரிய தரிசனம் கொடுக்குறார். எல்லாத்தையும் அடித்து புசிடான்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்ன? புறஜாதிகளுக்கும் நான் தேவனாக இருக்கிறேன், அவர்களையும் பரிசுத்தாவிடைய வல்லமையினால் நிரப்ப வருகிறேன் என்பதை பேதுரு உருப்படணும், பேதுரு மாறணுங்கிறதுக்காகவே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. இன்றைக்கு யாரும் அறியாதபடி, யாரும் இயேசுவிடத்தில் வராதபடி அதட்டுகிற கூட்டத்தார்கள் இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா மூணாவது ஆண்டவர்கிட்ட ஒரு வாலிபன் வர்றான், நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு வருகிறான். ஆண்டவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறார், இதெல்லாம் செய்யப்பா, கற்பனைகளை கீழ்ப்படி, விபச்சாரம் செய்யாதிருப்பதாக, கொலை செய்யாதிருப்பதாக, களவு செய்யாதிருப்பதாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக, வஞ்சனை செய்யாதிருப்பதாக, உன் தாயையும் தகப்பனையும் கனமண்ணு அப்படின்னு சொல்லி 19ஆம் வசனத்தை சொல்கிறார். இவன் என்ன சொல்ல, சின்ன வயசுலேருந்தே அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் பிறந்தலேருந்தே கிறிஸ்தவங்களாக இருக்கும், நாங்கள் தான் அந்த சர்ச்சை கட்டணமாக இருக்கும். என்னத்தை கட்டினீங்களே போங்க, கெட்டினது நல்லதாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கட்டடத்தை கெட்டினாப்புல நீங்கள் பரலோகம் போயிடுவீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சிங்களா? அவர் என்ன சொல்கிறார் அதன்படி நீங்கள் செஞ்சீங்களா? பாருங்க, இவன் சொல்கிறான், சிறு வயது முதலே நான் அதை கைக்கொண்டேன்னு 20ஆம் வசனத்தை சொல்கிறான். ஆண்டவர் அப்போ சொல்கிறார் பாருங்க, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, நல்ல செய்தியை கவனிங்க, உன் மேலே அன்பு கூர்ந்து, என்ன அன்பு கூற, நீ பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், நித்திய ஜீவனை
சுதந்திரித்து கொள்ளணும்னு சொல்லி உனக்கு மேலே அன்பு கூர்ந்து ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை? நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் பொக்கிஷம் உனக்கு உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. ஐயோ, அதில் என்ன பரிதாபம் தெரியுமா? 22 வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். நல்லா ஞாபகிச்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா, சபைக்கு வந்துட்டீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, உங்கள் மேலே அன்பு கூர்ந்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகள் எல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு செலவழிக்கணும். ஆண்டவர் ராஜ்யம் வளர்வதற்கு ஏதாவது நீங்கள் செய்யணுங்க. அப்போ தான் பரலோக ராஜ்யம் நித்திய ஜீவனையும் சுதந்திரிக்க முடியும்னு சொல்கிறார். ஆனாங்க துக்கத்தோடு அவன் திரும்பி போய்விட்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 3வது சம்பவம் இது நடக்கிறது. நீங்கள் நல்ல அப்படியே வாசி பார்த்தீங்கன்னா, பேதுரு வர்றார், கூட இருக்கிற சீசர் வர்றார் பாருங்க. பர்த்திமேயி கடைசி சாப்டரில் வர்றார், கடைசி வசனத்தில் ஆண்டவருக்கு ஆறுதல். அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆண்டவருக்கு துக்கம் தாங்க வரும், எல்லாம் துக்கம்தான். என்னடா மனைவியை தள்ளிவிடு நியாயமா அப்படிங்கிறா. ஆண்டவர் சீசர் கூட இருக்கிற வர்ற சிறு பிள்ளைகளை அதட்டி தள்ளி விடுறாங்க. எங்களுடைய கிராமம் சதிக்கு ஊழியமே ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு கிராமத்தில் ஆட்டுக்குட்டி இருக்குதுன்னா ரெண்டையும் திருடணும்னு சொன்னால், ஆடை திருடுனா ஆடு முட்டும் முறைக்கும் தன்னோட எதிர்ப்புகளை காண்பிக்கும். ஆடை திருடுறதை விட ஆட்டுக்குட்டியை திருடுறது தான் ஈஸி. குட்டியை தோல் போட்டு வந்துட்டு ஆடு தன்னால் வந்துடுது. எனக்கு இருக்கிற நிறைய சபைகள், நிறைய ஊழியக்காரங்க சர்ச்சில் உள்ள ஆடை திருடுறதுல தான் கவனமாக இருக்கிறாங்க. வேறு சர்ச்சுக்கு போகிறவங்க எல்லாம் என் சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக நல்லா மியூசிக்ஸு நல்லா அவங்க அட்ராக்ட் பண்ணுறது, நல்லா டெக்கரேட் பண்ணி அப்போ தான் அடுத்த ஆட்கள் வருவாங்க. புறஜாதி வரணும்னா ஒன் டே வல்லமாக இருக்கணுங்க, வல்லமாக இருக்கணும். வல்லமை தான் இல்லை அப்போ எல்லாம் அலங்கரிக்க வேண்டிதான். அலங்கார வாசல் போல சர்ச்சை அலங்கரித்து கூட்டத்தை சேர்க்கிற காலங்கள் ஐயா எப்படிங்க எழுப்புதல் வரும் பாருங்கள். எல்லாம் துக்கம். திடீர்னு பார்த்தா 4வதா பேதுரு, மார்க்கு 10 பேதுரு வர்றாரு. அவர் ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க, 28 வசனத்தில், எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றினோம்ல, எங்களுக்கு என்ன தருவீங்க? அல்லேலூயா. எங்களுக்கு என்ன லாபம்? எல்லாருக்குங்க, நான் ஊழியத்துக்கு வரேன், எனக்கு என்ன சம்பளம் கொடுப்பீங்க? இன்னும் பாருங்கள், ஊழியக்காரர்களை வாங்கப்பா எல்லாரும் கூடி நம்ம நல்ல உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம், ஒரு ஃபெல்லோஷிப்பாக இருப்போம், எழுப்பதற்கான ஆலோசனையும் சொல்லுவோம், கிராம ஊழியர்கள் மாநாடாக நம்ம கூடி வருவோம், இப்படியெல்லாம் சொன்னால் டிஏ கொடுப்பீங்களா அப்படிங்கிற. என்னங்க இது? எல்லாமே காசுக்காக, எல்லாமே எனக்கு லாபம் வரும் வேண்டும் என்பதற்காகவே செயல்படுகிற கூட்டத்தார்கள் ஐயா. பேதுருக்கே அப்படி கேள்வி வருது. எனக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், எத்தனையோ பேர்களுக்கு வந்திருக்கலாம். அன்பு இந்த செய்தி கேட்கிற நண்பர்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எனக்கு புரோஜனாத்தான் நான் ஊழியம் செய்வேங்கிறத விடுங்க. ஒருத்தர்கிட்ட வாங்க என் கூட ஊழியத்துக்கு வாங்க பிரதர் அப்படின்னா, இல்லை பிரதர், நான் உங்கள் இடத்துக்கு 20 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்குது, இல்லை 50 கிலோமீட்டர் தள்ளி நீ ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்க, அங்கே எதுக்கு நான் ஊழியம் போகணும்? எங்கள் ஆத்துமாக்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்குல்ல. இல்லைங்க, எனக்கு என் சர்ச்சை சுற்றி ஒரு 10-20 கிலோமீட்டர் ஊழியம் சேர்ந்தேன், என் சர்ச்சுக்கு ஆள் வரும். இது என்னங்க இது? உலகமே ரட்சிக்கப்படணுங்கிறதாங்க ஏசப்பாவுடைய சித்தம். அல்ல, உலகத்திற்கு உப்பாக இருக்கணும், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கணும் தானே பைபிள் சொல்லுது. நீங்கள் எல்லா இடங்களையும் பறந்து வேலை செய்யும்போது உங்கள் சர்ச்சுக்கு ஆத்துமாக்கள் ஆண்டவர் கொடுப்பார். இது ஒரு சின்ன விஷயம் கூட தரல. பேதுரு பாருங்க, எல்லாத்தையும் விட்டு நாங்கள் எங்களுக்கு என்ன தருவீங்கிற ஆண்டவர் அழகாக சொல்கிறாருங்க. இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனியாக இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே சோரே, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு எதையெல்லாம் இழக்கிறாயோ நூறத்தனியாக அதை பலனை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் போடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பொசிஷன் அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு பெரிய வந்துடுது.
அல்லேலூயா. நீங்கள் 35 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோவும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். சரி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறாங்க பாருங்க, வலது பாரசத்தில் ஒருவனும் இடது பாரசத்தில் ஒன்று. நாங்கள் இங்கே தான் இருக்கணும். பொசிஷனுக்காக ஏண்டவரை தேடி வர்றாங்க. இந்த அதிகாரம் பர்த்திமேயை தவிரங்க எல்லாம் ஆண்டவருக்கு துக்கம்தான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க எல்லாம் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இருக்கணும்னு நினைக்கிற கூட்டமா, மற்றவங்க ஃபஸ்ட்டு இருக்கணும் இருக்கிற கூட்டம் இருக்குதா? பூரா நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், நான் தான் அந்த சேரில் உட்காரணும், நான் தான் அந்த மைக்கை பிடிக்கணும், நான் தான் ஒர்ஷிப் பண்ணணும், நான் தான் பிரசங்கம் பண்ணணும், என் பிள்ளைகள் தான் அந்த மேடையில் இருக்கணும். இல்லை, இங்கே உங்களுக்கு ஒரு வசனம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 44 வசனம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாய் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, ஃபர்ஸ்ட் வசனத்திலிருந்து இங்கே வரைக்கும் ஒரே விதண்டாவதம் படித்த சம்பவங்களாக நடக்குதுங்க. அந்த நேரத்தில் பர்த்திமேங்கிறவன் வர்றான், தெருவில் உட்கார்ந்துருக்கிறான், பிச்சை கேட்குறான். அவன் ஆண்டவர் தெருவில் இருந்து கேள்விப்படுறான், தெருவில் இருந்து ஆண்டவருடைய அற்புதங்களை அறிகிறான், ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுறான். அவன் எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவனுக்கு வருகிறது ஐயா. அவன் விடுவதாக இல்லை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தவற விடுகிறதாக இல்லை. ஆண்டவரே கிருபையாயிரும், இரக்கமாயிரும் என்று சொல்லி அழுகிறான். அநேகர் அதட்டுகிறார்கள். ஏன்னா அதற்று கூட்டங்க, சிறுபல்ல வந்தால் அதட்டுவாங்க, யாராவது புறஜாதிகள் இயேசு நோக்கி ஜெபம் பண்ணால் அதட்டுவாங்க, டேவிட் கணேசன் ஊழியம் செஞ்சால் டேவிட் கணேசனை ஃபோன் போட்டு திட்டுவாங்க, மொட்டை கடிதாசை எழுதுவாங்க, என்னுடைய அர்ப்பணிப்பை சந்தேகப்பட்டு அதட்டுகிற கிறிஸ்தவ கூட்டம் ஐயா. அன்பு சகோதரனை, உன்னை யாராவது அதட்டுறாங்களா? நீங்கள் பின்வாங்கிறாதீங்க, இன்னும் சத்தத்தை கூட்டுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவரே என்று இன்னும் அதிகமாக சத்தமிடுகிறான். அந்த அதிகமான சத்தம் ஆண்டவரை நிற்க வைக்கிறது ஐயா. உலகத்திற்காக, உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து தனி ஒரு மனிதனுக்காக என் ஆண்டவர் நிற்கிறார் ஐயா. அதுதான் ஐயா இயேசு. இந்த கணேசனுக்காக என் ஆண்டவர் நின்றார். கணேசனுடைய சந்தேகத்தை தீர்க்கும்படி எனக்கு தரிசனமானார். அல்லேலூயா. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பர்த்திமேயிடத்தில் கேட்டது போல என்னிடத்தில் கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி பர்த்திமேய் ஜெபித்தோதி பார்வை கொடுத்த ஆண்டவர், ஆண்டவரை நான் சுகம் பெற வேண்டும், டாக்டர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் ஐயா. பர்த்திமேய் பார்வை அடைந்து அவன் பிஸ்னஸ் பண்ண போயிருக்கலாம், சம்பாதிக்க போயிருக்கலாம். ஆனால் அவன் முடிவு பண்ணான், இன்றைக்குத்தான் இந்த இயேசுடைய முகத்தை பார்க்கிறேன். இயேசு இத்தனை அன்புள்ளவரா? இயேசுடைய அன்பான குரல் இன்றைக்குத்தான் கேட்கிறான். நான் இனிமேல் அவரை பின்தொடர்ந்து வரப்போகிறேன், நான் அவரை பின்தொடரப் போகிறேன், அவருடைய சீசனாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்ய போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையே குருடன் பர்த்திமேய் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறான் ஐயா. அன்பு, இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறாரா? அல்லேலூயா. அற்புதத்தை ருசி பார்த்து விட்டீர்களா? இல்லை இன்னும் அற்புதத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? கட்டாயம் அற்புதம் செய்வார். ஆனால் அற்புதத்தை ருசி பார்த்த நீங்கள், அற்புதத்தை ஒருவேளை எதிர்கொண்டு இருக்கிற அற்புதத்தை சந்திக்க போகிற நீங்கள் இயேசுவுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த பர்த்திமேயை பாடும் போல நீங்களும் இயேசுவை பின்தொடரப் போகிறீர்களா? இல்லாவிட்டால், ஐயோ நான் மனைவியை தள்ளி விடுவது ரைட்டா தப்பா, நகை போடுவது ரைட்டா தப்பா, மருந்து எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, அந்நிய உண்டா இல்லையா, ஹீப்ரு படிக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும், சும்மா விதண்டாவாதமாக என்னத்தையாவது சொல்லிட்டு தெரியாதங்க. எங்கள் சர்ச்சு பெருசு, உங்கள் சர்ச்சு பெருசு, நாங்கன்னா வல்லமை உள்ளவங்க, நீங்கன்னா செத்தவங்க, என்னங்க விதண்டாவாதம். இங்கே இந்த அதிகாரம் ஃபுல்லாக ஆண்டவருக்கு துக்கம் கொடுக்கறதா. பர்த்திமேயு ஒரே ஒரு குருடன்,
ஆண்டவருக்கு ஆறுதலாக இயேசுவை பின்பற்றுகிற சீசனாக மாறுகிறான். அன்பு சகோதரனே, நீ ஆண்டவரிடத்தில் தேவையில்லாத கேள்விகள் கேட்டு அவரை துக்கப்படுத்திடாத. இயேசுவிடத்தில் வருகிறவர்களை நீயும் இயேசுவுக்கு நேரம் ஆத்துமாக வழி நடத்த மாட்ட. வருகிறவர்களை அதட்டி இடரலாக இருக்கிற கிறிஸ்தவர்களா? ஆண்டவருடைய வார்த்தையில் கீழ்ப்படியாதபடி துக்கத்தோடு திரும்பி சென்ற வாலிபனை போன்று இருக்கிறீர்களா? முதன்மையாக இருக்க விரும்புகிறீர்களா? எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி லாபத்தை எதிர்பார்க்கிற கிறிஸ்தவ கூட்டமா? அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நான் வலதுபுறத்தில், என்னுடைய பிரதர் இடதுபுறத்தில் நாங்கள் பொசிஷனை தேடுகிற கிறிஸ்தவ கூட்டமா? இன்றைக்கு ஆண்டு உங்களோடு பேசுகிறார். ஐயா, பர்த்திமே சீசனை போன்று அவரை பின்தொடர்கிற கிறிஸ்தவர்களாக சீசனாக அர்ப்பணிப்பீர்கள். ஆனால் பெரிய ஒரு எழுப்புதலை, நான் ஆண்டவரை அறிந்து கொண்டது போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். சகோதரனே, ஒப்பு கொடுப்பீர்களா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பர்த்திமேயு பார்வையடைந்து உம்மை பின்பற்றினது போல இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் அற்புதத்தை ருசி பார்த்து உம்மை பின்தொடர்கிற சீசர்களாக மாற்றும். மக்கன்று ஏதாயிலும் செய்கிற சீசர்களாக இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுவீரான சொல்லிப்பிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.